எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பெஸ்ட்டு ஃப்ரீ ஃபாரெக்ஸ் சிக்னல் கொடுக்குற ஆப் வந்து பார்க்கலாம். இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி இதில் வர கோல்டு சிக்னல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆவரேஜாக மந்த்லி வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி டெபாசிட் அண்ட் வித்ட்ரா பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது பார்க்காதவங்க அது பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த ஆப் வந்து பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ எஃப்எக்ஸ் சிக்னல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்குது பாருங்கள், ஃப்ரீ எஃப்எக்ஸ் சிக்னல்ஸ் பிப் மேக்கர். இது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரீ சிக்னல் வரப்பையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து இதில் இருக்கிற கோல்டு சிக்னல் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 மந்த் இல்லை 1 வீக் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சிக்னலை வந்து டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா லைவ் அக்கௌண்ட்டில் சின்ன லாட் சைஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சிக்னல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1751 அந்த ரேட்டுக்கு வந்து பை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1740 வைக்க சொல்லியிருக்காங்க. டேக் ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் டார்கெட் 1 வந்து 1756, டேக் ப்ராஃபிட் 2 டார்கெட் 2 வந்து 1765. கீழே வந்து யூஸ் லோ லாட் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாட் சைஸ் கம்மியாக போட்டு இந்த ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் வச்சுருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் 0.02 லாட் எடுக்கிறீங்கன்னா 0.01 வந்து 1756 க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்னொரு 0.01 அப்படியே வச்சு 1765 க்ளோஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து முன்னாடி க்ளோஸ் பண்ணணும்னா இதில் இன்னொரு அலர்ட் வரும், க்ளோஸ் பண்ண சொல்லி அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்மளே எப்படி சின்னதாக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சிஸ்டமில் எப்படி MT4 இன்ஸ்டால் பண்ணி அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக கோல்டு வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பை போட்டுருங்க. அதிகமாக அமௌண்ட் வச்சு நீங்கள் பை போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரேட் வந்துடும். ஏன்னா கோல்டு வந்து உங்களுக்கே தெரியும் ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் அதை வச்சுருக்கலாம் பை போட்டிருந்தீங்கன்னா. என்றைக்கும் ட்ரேடு போடுறப்போ ஒரு லாஜிக்கோடு போடணும். சும்மா நம்ம ஏனோ தானோன்னு போட்டோன்னா அது வந்து கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஸோ ஏதோ ஒரு மெத்தடு வச்சு நீங்கள் ட்ரேட் போடுறது நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.